மீன ராசி நண்பர்களே, காலபுருஷ லட்சணத்தை பார்க்கும்போது 12வது ராசியாக உங்கள் ராசிதான் வருகிறது. உங்களுடைய காலும் பாதமும் மிகவும் அழகாக இருக்கும். உங்களுடைய கண்கள் ஒரு தனி விதமாக இருக்கும். உங்களுடைய கண்களிலே ஒரு காந்த சக்தி இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய முகத்தையும் முகத்தில் இருக்கக்கூடிய அழகிய கண்களையும் பார்த்து கொண்டே இருக்கலாம். குரு பகவானின் அருளாசியிலும் ஆட்சியிலும் பிறந்திருக்கும் உங்கள் ராசியில்தான் சுக்கிராச்சாரி உச்சமடைகிறார். பார்த்து கொள்ளுங்கள். குருவின் எதிர்மறை கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரனுக்கு குரு பகவான் வளைந்து கொடுத்து சுக்கிரனையும் உங்கள் ராசியிலே உச்சமடைய வைக்கிறார். அதனால்தான் நீங்கள் பல நேரங்களிலே பல இடங்களிலே வளைந்து கொடுக்கும் பக்குவத்தை நீங்கள் அறிந்து வைத்திருப்பவர்கள். ஆனால் அநியாயத்தை கண்டால் தட்டி கேட்பவர்கள். கடைசி வரை உங்களிடையே போராட்ட குணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த மன்மத வருடம் என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11வது வீடாம் லாப வீட்டிலே இந்த மன்மத வருடம் பிறப்பதனால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்திலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 5வது வீட்டிலே உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த மன்மத வருடமானது பிறப்பதனால் உங்களுக்கு ஆளுமை திறனெல்லாம் அதிகரிக்கும். நிர்வாகத் திறமையும் கூடும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். நிச்சயமாக வீடு மனை காணி வேண்டக்கூடிய அமைப்பு உருவாகும். அது மட்டுமல்லாமல் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். மகனுக்கு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்கும். மகளுக்கும் நல்ல விதத்திலே திருமணம் முடிய வாய்ப்பு இருக்கிறது. சோர்வு களைப்பு இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த மன்மத வருடத்தின் தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மன்மத வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அரசு காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். வழக்குகளும் சாதகமாக முடிவடையும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். ஆனால் 5/7/2015 முதல், அதாவது வரும் சூலை மாதம் 5ஆம் திகதி முதல் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 6வது வீட்டிலே சென்று மறைவதனால் அது முதல் குரு பகவானால் உங்களுக்கு அலைச்சலும் விபத்துகளும் சிறு சிறு உடல்நலக் குறைவுகளும் நோய் நொடி உபாதைகளும் அடிக்கடி வரத் தொடங்கும். குறிப்பாக கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்திலே அக்கறை காட்டுங்கள். கூடா பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு சூலை மாதத்திலிருந்து அவசியமாகிறது. கொழுப்பு கட்டிகள் உடம்பிலே பரவ வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொழுப்பு சத்துள்ள உணவுகளை அதிகம் உட்கொள்ளாமல் நீங்கள் இருப்பது தான் நல்லது. ராகு கேதுவின் போக்கு உங்களுக்கு தொடக்கத்தில் நன்றாக இல்லை. அதாவது மன்மத வருடம் பிறக்கும் நேரத்திலே உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் ராசிக்கு 7வது வீட்டிலே ராகுவும் நின்று கொண்டிருப்பதனால் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும். அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடிவயிற்றிலும் வலி வந்து போகும். கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகத்தால் சண்டை வர வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே சிலர் குழப்பத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் கவனமாக இருங்கள். ஆனால் 8/1/2016 முதல் கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகுவதனாலும் ராகு பகவான் உங்களுடைய மனைவி ஸ்தானமான 7வது வீட்டை விட்டு விலகுவதனாலும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். யோகமான அமைப்புகளெல்லாம் உருவாகும். 8/1/2016 முதல் ஆரோக்கியம் அழகு கூடும். நோயெல்லாம் விலகும். உங்களுக்குள்ளேயே இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களெல்லாம் நீங்கும். புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கும் நீங்கள் சென்று வருவீர்கள். தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். 8/1/2016 முதல் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே நுழைவதனால் லாட்ரி ஷேர் மூலமாக பணம் வந்து சேரும். எதிர்பாராத யோகமான சூழ்நிலை உருவாகும். விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள்.
விஐபிகளால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். 8/1/2016 முதல் உங்களுக்கு திடீர் செல்வாக்கு பெருகும். அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருப்பவர்களாலும் வேற்று மதத்தினராலும் உங்களுக்கு யோகமான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இழப்புகளெல்லாம் இருக்காது. ஆனால் தந்தையாருக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகளெல்லாம் உண்டாகும். தந்தையாரின் உடல்நிலை லேசாக பாதிக்கத்தான் செய்யும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் பணவரவு குறையாது, செல்வாக்கம் குறையாது. எங்கு சென்றாலும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அளிக்கப்படும். கௌரவ பதவிகளுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு திருமணத்தை விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மன்மத வருடத்திலே உண்டாகும். 3வது வீட்டிலே வெள்ளி பகவான் அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வீடு கட்டுவீர்கள். வீடு வேண்டுவதற்கும் வங்கி கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். நல்ல அற்புதமான அதிவேகமாக செல்லக்கூடிய சொகுசு வாகனத்தை எல்லாம் நீங்கள் இந்த வருடத்திலே வாங்கி பயணித்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மன்மத வருடம் உங்களுக்கு அதிகளவு லாபத்தை தரும். ஆனால் ஜூலை மாதம் முதல் 6வது வீட்டிற்கு குரு பகவான் நுழைவதனால் அதிகமாக நீங்கள் முதலீடு செய்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து முதலீடு செய்வது நல்லது. வீண் விவாதங்களையும் பங்குதாரர்களுடன் தவிர்ப்பது நல்லது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கடிந்து கொள்ளக்கூடாது. அடிக்கடி பங்குதாரர்களையும் மாற்றி கொண்டிருக்காதீர்கள். ஜூலை மாதத்திலிருந்து குரு பகவான் பலவீனம் அடைவதனால் கொஞ்சம் வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் 8/1/2016 முதல் ராகு கேது வலுவடைந்து நிற்பதனால் அது முதல் வியாபாரம் சூடுபிடிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், உணவு குடி வகைகள், கல்வி, ஸ்டேஷ்னரி, மருத்துவம், அதாவது தபால் வழிவகைகள் மூலமாக அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலே இந்த மன்மத வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஜூலை மாதம் முதல் குரு பகவான் 6வது வீட்டிற்கு செல்வதனால் வேலை சுமை இருக்கும். இடமாற்றமும் இருக்கும். அதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் வரும். சக ஊழியர்களும் சரியில்லையே என்றெல்லாம் சில நேரங்களிலே நொந்து கொள்வீர்கள். என்றாலும் இந்த வருடத்திலே, அதாவது மன்மத வருடத்திலே சனவரி மாதம் முதல் உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. சனவரி மாதம் முதல் திடீர் முன்னேற்றம், பதவி உயர்வையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவிகளே, இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதோடு மட்டுமில்லாமல் நினைவாற்றல் அதிகரிக்கும். அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆனால் விளையாடும் போது விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். கூடா பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. வீண் விவாதங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கணிதம், அறிவியல் பாடங்களிலே அதிக கவனம் செலுத்துங்கள். கன்னிப்பெண்களே, இந்த மன்மத வருடமானது உங்களுக்கு அதிரடி முன்னேற்றங்களையும் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றக்கூடியதாகவும் நல்ல வாழ்க்கை துணையை உங்களுக்கு அமைத்து தருவதாகவும் இருக்கும். ஆனால் கூடா பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களை தவிர்த்து விடுங்கள். தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புறத்தோற்றத்தை கண்டு எடை போடாதீர்கள். புதியவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். கலைஞர்களே, இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த மன்மத வருடம் குரு பகவானின் அருள் ஜூலை மாதம் முதல் கொஞ்சம் குறைவதனால் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் சிறு சிறு கடன் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினாலும் 8/1/2016 முதல் ராகு கேதுவின் அனுகிரகம் அதிகமாவதனால் 8/1/2016 முதல் அதிரடி யோகங்களையும் முன்னேற்றத்தையும் தருவதாக உங்களுக்கு அமையும். பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வணங்குவது நல்லது. யோக நரசிம்மராக இருந்தாலும் சரி, அல்லது லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தாலும் சரி, நரசிம்மரை வணங்குங்கள். நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். ஏகாதசி திதி நாளிலே வணங்கலாம்.
அல்லது சனிக்கிழமைகளிலும் நீங்கள் வணங்கலாம். அருகில் இருக்கும் பெருமாள் சன்னதிக்கு சென்று லக்ஷ்மி நரசிம்மரையோ நீங்கள் வணங்குங்கள். இந்தியா வரும் பொருட்டு இங்கு பல நரசிம்மர் சன்னதிகளெல்லாம் உள்ளது. அங்கு சென்று நீங்கள் விளக்கேற்றி வணங்குவது நல்லது. அது மட்டுமல்லாமல் ஏழை தொழிலாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் உதவுங்கள். மூடை தூக்குவோர்கள், கட்டிடத் தொழிலாளிகள் இவர்களுக்கெல்லாம் உதவுவதன் மூலமாக மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பிற்குரிய தீபம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மன்மத வருடமானது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தருவதாக அமையட்டும். இந்த மன்மத வருடத்திலே நவகிரகங்களின் நல்லாசிகளில் நீங்கள் நிரம்ப வேண்டும். நவகிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகமாகி அனைத்து செல்வங்களையும் அளிக்கட்டும். நன்றி, வணக்கம்.